தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக நிர்வாகி கொலை தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. சேலம் குண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி. அதிமுக நிர்வாகி கொலை தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் குண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், கூடுதல் விவரங்கள். சேலம் மாநகர் அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் தலைவருக்கு 9 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாநகர் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் என்பவர் நேற்று இரவு கூலிப்படை மற்றும் என்பவர் மூலம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அன்னதானப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். மேலும் படுகொலை செய்யப்பட்ட சண்முகத்தின் உடலையும் வாங்க மறுத்து பாலத்துக்கு நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளி என கருதப்படும் திமுக கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷ்குமார் என்கின்ற லாட்ரி சதீஷ் உள்பட 9 பேரை தணிக்கை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கில் கூலிப்படையைச் சேர்ந்த அருண்குமார், முருகன், பாபு, சீனிவாசன், பூபதி, கருப்பன் என்கின்ற சந்தோஷ், கௌதமன், நவீன் உள்பட 9 பேரை தற்போது தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொள்கிறார்கள். முதல் கட்ட விசாரணையில் லாட்ரி சதீஷ் என்பவர் அந்த பகுதியில் தடை செய்யப்பட்ட நாட்டு விற்பனை செய்து வருவதாகவும் இது குறித்து போலீசாருக்கு அவ்வப்போது அதிமுக பிரமுகர் சண்முகம் தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட முன்னோக்க காரணத்தினால்தான் லாட்ரி சதீஷ் கூலிப்படை உதவியுடன் தற்போது இந்த செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.